கயல், நீ எங்கே தான் போயிட்ட? உன்னை நைட்டு ஃபுல்லாக தேடியும் நீ எங்கே இருக்கேன்ற விஷயம் கூட எனக்கு தெரியல. உன்னை என்னால் காப்பாற்ற முடியல கயல். காயம் படும் வேலை காதல் மருந்தாகும், காதல் மடி மீது உயிரும் புரிதாகும். மணி 8 ஆகுது. என் பொண்ணு காண போய் ஒரு நாள் ஆக போகுது. என்ன தகவல் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல. நைட்டெல்லாம் எனக்கு தூக்கவே வரல. என் பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு எனக்கு ஒரே படபடப்பாக இருக்கு. நான் யாருக்கிட்ட சொல்லி அழுவுறது? தேவையா எங்களுக்கு இதெல்லாம்? இங்கே வந்து இங்கே மாதிரி மாட்டிக்கிட்டு இவளை கொண்டு போய் பறி கொடுத்துவிட்டு அதை தேடி என் பையன் அழைச்சி இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? இப்போ போய் இவங்க அப்பாவுக்கு நான் என்ன பதில் சொல்றது? தேவி வந்துட்டீங்களாங்க? நம்ம பொண்ணை காணாங்க. எங்க போனா ஏது போனா எனக்கு ஒண்ணுமே புரியல. என் வருத்தத்தை யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு தெரியலங்க. அதான் நான் வந்துட்டேல, இன்னும் ஏன் அழுதுட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் விட்டுரு. நீங்க எப்படிங்க வந்தீங்க? அது எவ்வளவு சீக்கிரமா? நான் பஸ்ல ஏறி வந்துட்டேன் தேவி. சரி, தீபக் எங்க? அதான் உங்ககிட்ட போன்ல சொன்னேனேங்க, நம்ம பையன் நம்ம பிள்ளைய தேடி போயிருக்கான்னு. சரி, அர்ஜுன் எங்க? அவர் எங்க போனாரு என்ன ஆனாரு எனக்கு தெரியாதுங்க. ஆனா நம்ம பிள்ளை இன்னும் என்ன பாடுபட்டு இருக்காளோ என்னமோ தெரியலங்க. சரி விடு, நீ ஒன்றும் வருத்தப்படாத. நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வரேன். தங்கச்சிட்ட பேசுனியா? அதெல்லாம் நீங்க அவங்கள்ட்ட ஒன்றும் பேச வேணாம். பெரிய சண்டையே ஆயிடுச்சு. அவங்களும் பேச நானும் பேச ரொம்ப எதிர்வாதமா ஆயிடுச்சுங்க. பொண்ணை காணாங்கிற ஏக்கம் எனக்கு மட்டும்தாங்க இருக்கு. அவங்களுக்குலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லைங்க. சரி, நீ அமைதியா இரு. நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன நடந்தாலும் சரிங்க, என் பொண்ணை பார்க்காம ஒரு வாய் தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேங்க. இங்க பாரு தேவி, நீ உன் உடம்ப பாத்துக்கிட்டீனாதான் வரும்போது உன் பொண்ணையும் நல்லா பாத்துக்க முடியும். நீ இப்படி பண்ணினா அப்புறம் எப்படி உன் பொண்ணை வரும்போது பாத்துக்குவ? நீ ஒழுங்கா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. அதான் நான் வந்துட்டேல, என் பொண்ணை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியா? சரிங்க, நீங்க பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அதே மாதிரி என் பொண்ணையை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நைட்டெல்லாம் தூங்கல போல, கண்ணெல்லாம் அவிஞ்சு போய் கிடக்கு. எப்படிங்க தூக்கம் வரும்? காணா போன என் பொண்ணு இந்த வந்துருவா அந்த வந்துருவான்னு கண்ணை முடிச்சு பார்த்தே என் கண்ணெல்லாம் இப்படி ஆயிடுச்சுங்க. நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமும் இல்லைங்க. சரி, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வாங்க. கயல். சொல்லுங்கக்கா. பசிக்குதுன்னு சொன்னீங்க, சாப்பிட்டியாத்தா? சாப்பிட்டேங்க்கா. உனக்கு என்ன சாப்பாடு வேணுமோ என்ன ஏதுன்னு சொல்லு, நான் உனக்கு வகை வகையாக செஞ்சு போடுறேன். சரியா? சரிங்கக்கா. அக்கா, உங்கள்கிட்ட ஃபோன் எதுவும் இருக்குமா? என்கிட்ட இல்லையத்தா. எதுக்குத்தா? இல்லை, நம்ம சேஃபாக தப்பிச்சிட்டோம்னு மாமா கிட்ட சொன்னால் அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போவார்லக்கா, அதுக்காக தான் கேட்குறேன். அப்படியா? நான் மாமா கிட்ட கேட்டு பார்க்குறேன். சரிங்கக்கா. அன்னைக்கிளி. சொல்லுங்க மாமா. எங்கே கிளம்பிட்டிய? அது வேற ஒன்றும் இல்லை, கொல்லைக்கு தான் கிளம்புறேன். கொல்லைக்கு போயிட்டு எதை கொண்டாட போறீங்க? அங்கே இருக்கிற மரக்குச்சியெல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன், அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக தான் போகிறேன். அதுக்கு இம்புட்டு புதுசு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போவாங்களா? வேற ட்ரெஸ் இல்லடி, அதனால தாண்டி இதை போட்டுட்டு போகிறேன். கொல்லைக்கு தானே போறிய, பனியனையும் வேட்டியும் கட்டிட்டு போங்க. அடா நீ ஒன்று அன்னைக்கிளி, அது அம்புட்டு தூரம் இருக்கு, அப்படியே வா போவாங்க. எல்லா பிள்ளைங்களும் வருங்க போவுங்க, அப்புறம் மாமாவை பார்த்து கண்ணு வச்சிரும்ல. ஆமா, இவர் பெரிய மன்மதரு, இவரை பார்த்து கண்ணு வைக்கிறாங்க. அரை கிழவன் ஆயிட்டீங்க, இன்னமேட்டு என்ன இருக்கு? யார் அரைக்கிழமைன்னு சொல்ற? இப்பயும் போனேன்னா கியூல 10 பொண்டாட்டி நிற்கும் தெரியுமா? ஓஹோ, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கு இல்லையா, அவனுக்கு 10 பொண்டாட்டி கேட்குதாமா. இப்ப எதுக்கு அண்ணா என்னைய போறவனை புடிச்சு வச்சுக்கிட்டு வம்பளுத்துக்கிட்டு இருக்க? பின்ன சொல்றதை கேட்டா கேட்கணும். நான் சொல்றதே உங்க நல்லதுக்கு தான். இங்க இருக்கிறது ஒரே ஒரு புது உடுப்பு தான் இருக்கு, அதையும் இப்படி போட்டுக்கிட்டே திரிச்சிங்கன்னா ஏதாவது காது குத்து கல்யாணம் விருந்துன்னு வச்சா எப்படி போவீங்க? இப்ப என்ன உனக்கு? நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போறது உனக்கு உறுத்திக்கிட்டு இருக்கு, அப்படிதானே? உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், கேட்டா கேளுங்க, கேட்காட்டினா போங்க. சரி சரி, வேற உடுப்பை மாத்திட்டு போறேன். எத்தா கையில் உனக்கு வரும்போது எதையாவது வாங்கிட்டு வரட்டுமா? இல்லைங்க ஐயா, ஒன்றும் வேண்டாம். அட என்னத்தா நீ, புள்ளத்தாச்சி பிள்ளை எதையாவது சாப்பிடணும் போல இருக்கும். அங்கே கொள்ளையில் மாங்காய் இருந்துச்சுன்னா உனக்காக மாங்காய் பறிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க. சாப்பிட்டியாத்தா நீ? சாப்பிட்டேன். சரி சரி, அப்படியே நேரமாவது, சீக்கிரம் கிளம்புங்க. சரி சரி, போயிட்டு வரேன். உனக்கு ஏதாவது வேணுமா? அப்புறம் என்னை கேட்கல வைக்கலன்னு சொல்லி சண்டை போடுவ நீ.
அதான் அவளுக்கு மாங்காய் வாங்கிட்டு வரேன்ட்டு இருக்கீங்களே, அதில் மாம்பழமாக்கி நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ கிளம்புங்க. ஆ சரி. ஆத்தா போயிட்டு வரேன் தா. ஆ சரிங்க ஐயா. வரேன்டி அண்ணா. பார்த்து போயிட்டு வாங்க மாமா. முள்ளு கிள்ளு இருக்கும், கை காலில் குத்திக்காம பார்த்து எடுத்துகிட்டு வந்து போடுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அண்ணா. நீ வீட்டில் வேலை இருந்தால் பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. அச்சோ கையலே, நான் மறந்தே போயிட்டேன். என்னதுக்கா? நீனே உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசுறதுக்கு போன் கேட்டியில, நான் கேட்கவே மறந்துட்டேன். இப்போ போகிற ஆளையும் கூப்பிடக்கூடாது. பரவாயில்லக்கா, எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வருவாங்கல்ல, அப்போ கேட்டுக்கலாம். அவர் வரத்துக்கு மத்தியானம் இல்லைன்னா சாயங்காலம் ஆயிடுமே. இங்கே வேற யாருக்கிட்டையும் ஃபோன் இல்லையாக்கா? அவர் ஒருத்தர் தான் வச்சுருக்காங்க. எனக்கு அதெல்லாம் எப்படி பண்ணுறது என்ன எதுன்னு ஒன்றும் தெரியாது. அதனால் அவர் என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. சரி பரவாயில்லக்கா, மத்தியானம் வந்தால் நான் உடனே வாங்கி பேசிடுறேன்க்கா. சரி கையல். அப்புறம் கையல், உனக்கு உறக்கம் வருதுன்னா அந்த கட்டில் போட்டிருக்கேன், அங்கே போய் படுத்துக்க. என்ன? இல்லைக்கா, எனக்கு இப்போ தூக்கம் வரல. என்னத்தா நீ புள்ளத்தாச்சி புள்ள, நல்லா உறங்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நைட்டு ஃபுல்லாக நம்ம காட்டில் சுற்றிக்கிட்டே கிடந்தோம். செத்த உடம்ப சாத்தி வை, அப்புறமா எந்திரிச்சு பார்த்துக்கலாம். சரிங்கக்கா. நீ பேசாமல் உறங்கு, நான் உனக்கு சமைச்சு போடுறேன். சரியா? நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமாக்கா? அதெல்லாம் ஒரு எழுப்பும் பண்ண வேணாம்த்தா, நீ பேசாமல் உறங்கு. நான் அப்படியே மெதுவாக நான் எல்லா வேலையும் பார்த்துருவேன். சரிங்கக்கா. அடப்பாவி, இன்னும் இவன் எந்திரிக்கவே இல்லையா? டைம் 8 ஆகுது, இன்னும் இந்த இம்சகுட்டி எந்திரிக்காம இருக்கு. இவனை எப்படி எழுப்புறது? இல்லை வேண்டாம், பாவம் இன்னைக்கு தான் நல்லா அசந்து தூங்குறான் போல. தூங்கும் போது கூட பாரு, கண்ணாடி போட்டுட்டு தான் தூங்குவாரு. என் தங்கம், என் செல்லம், என் புஜ்ஜு. இப்படியே உன்னை காலம் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. கொஞ்ச நாள் உன்னை விட்டு தூரமாக போயிட்டேன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் என் உலகமே நீ தான். இனிமேட்டு நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. ராஜா, ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ டூ. அடப்பாவி, சரியான கேடிடா நீ. பின்ன நான் சும்மா தூங்குற மாதிரி நடிச்சேன். சரி நீ என்னதான் பேசுற அப்படின்னு கேட்கறதுக்காக. அப்ப நான் பேசின எல்லாத்தையும் கேட்டியா? எல்லாத்தையும் கேட்டேனே. அப்படியா? அப்ப நான் உன்னைய திட்டுனேனே, அதை கேட்டியா? என்ன, என்னைய திட்டுனியா? ஆமாண்டா, அது உன் காதல விழுவுல. எப்ப திட்டுன? பேக்கு குஸ்கா, நான் தான் வண்ட வண்டையா திட்டுனேன், அது மட்டும் உன் காதல விழுவுலையா? நீ என்னை கொஞ்சிட்டு தானே இருந்த? இல்லையே, எரும மாடு கருவா பயலே அப்படி இப்படின்னு திட்டுனே. போய் தானே சொல்ற. டேய், எனக்கு என்ன திட்டுறதுக்கு பயமா என்ன? உன்கிட்ட எனக்கு என்ன பயம் வேண்டி கிடக்கு? இப்போ உன் முன்னாடி தானே திட்டுனேன், கருவா பயலே எரும மாடு தடி மாடுன்னு. எனக்கு தெரியும், நீ என்னை அப்படிலாம் திட்டிருக்க மாட்ட. நீ என்னை வேணுக்குன்னு தானே வம்புழுக்கிற. அப்புறம் நீ மட்டும்தான் வம்புழுப்பியா என்ன? அதானே பார்த்தேன். எதுக்குடி என்னை வம்புழுத்துட்டே இருக்க நீ? இல்ல, கொஞ்சம் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் டீஸ் பண்ணலாமேன்னு தான் டீஸ் பண்ணேன். நம்பிட்டியா என்ன? ஆமாம்மா, நான் ரொம்ப நம்பிட்டேன். ஆண்டி, எதுக்கு ஜீவா பயப்படுற? நான் தானே வந்தேன். இல்லை ஆண்டி, சும்மா தான். இந்த மாதிரி என் பையன் சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை. நீ வந்ததுக்கு அப்புறம் என் பையனோட சந்தோஷமும் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் நீ மட்டும்தான் காரணம் ஜீவா. தேங்க்ஸ் ஆண்டி. அப்புறம் ராஜா, என்னடா ஒரே குஷியா இருக்க போல? ஜீவா கிடைச்சிட்டான்னு ஒரே ஹாப்பியா உனக்கு? பின்ன இருக்காதாமா? என்னோட ஜீவா இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கு என்னமோ மறுஜன்மம் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. சரிடா, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆனா இந்த சந்தோஷம் அர்ஜுனுக்கும் கிடைக்கணுமா? ஆமாண்டா, பாவம் அவன் பொண்டாட்டியை தொலைச்சிட்டு ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அவனுக்கு. ஜீவாவை எனக்கு கடவுள் 2வது வாட்டி கிஃப்ட் பண்ணியிருக்காருமா. ஆனால் அந்த கிஃப்டை என்னால் முழுசாக கூட அனுபவிக்க முடியல. கையல் சீக்கிரமாகவே கிடைச்சிடணும். அம்மா, நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா? என்னடா ராஜா? நான் அர்ஜுன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்டு நானும் போய் கையில் தேடி பார்க்கட்டுமா? பண்ணலாம் தான். இப்போ போய் எங்கே தேடுறது? உன்னை எப்படி அனுப்புறதுன்னு தான்டா தெரியல. அதை நான் பார்த்துக்கிறேன். ஜீவாவை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ஓ, தாராளமாக பார்த்துக்கிறேன். என் மருமகளை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு என்ன வலிக்குமா என்ன? என் தங்கத்தை என்கிட்ட விட்டுட்டு போ, நான் பத்திரமா பொத்தி வச்சு பார்த்துக்கிறேன். சரிம்மா, அப்போ நான் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு கிளம்பிடுறேன். ராஜா, ஒரே ஒரு விஷயம். சொல்லு ஜீவா. இல்லை, போகிற வழியில் வைத்தியரை பார்க்கணும், அதுக்காக தான்.
ஆமாம்ல, மறந்தாச்சு அதை. அம்மா இப்போதாம்மா ஞாபகம் வருது, வைத்தியர் வர சொல்லியிருக்காரு இவளை. நான் ஜீவாவை கூட்டிகிட்டு போகிறேம்மா. அப்படியே போய் தேடி பார்த்துட்டு அப்படியே வந்துடுறோம். இவளை எங்கடா கூட்டிட்டு நீ அலைய போற? வைத்தியர் வீட்டுக்கு தானே, நான் வேணா கூட்டிட்டு போட்டுமா? இல்லைம்மா, உனக்கு இடம் தெரியாது. எனக்கு முன்னாடியே போயிருக்கனால அந்த இடம் தெரியும். நானே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வைத்தியர் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் தேடி போயிட்டு திரும்பி வந்து ஜீவாவை அழைச்சிக்கிறேன். இருந்தாலும் உனக்கு தான் அலைச்சல். பரவாயில்லம்மா, என் ஜீவாவுக்காக நான் இது கூட செய்யலைன்னா எப்படி? சரி, அப்ப நீ கூட்டிட்டு போ. சரிம்மா, நான் அப்போ போய் கிளம்புறேன். ஆண்டி, நான் என்னோட ரூம்ல வெயிட் பண்றேன். ராஜா ரெடி ஆனோடனே எனக்கு கால் பண்ணுங்க. ஓகேம்மா. என்ன தைரியம் இவளுக்கு! என் முன்னாடியே என் பையனை எரும மாடு தடி மாடுன்னு திட்டுறா. இன்னைக்கு மட்டும் விட்டுட்டு போயிருக்கட்டும், மறந்த மாத்தி வச்சிருந்திருப்பேன். அதுவும் அந்த கயல் என்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டா. இவனெல்லாம் நம்பி ஒரு வேலை கூட பண்ண முடியாது போல. அடி வாங்கிட்டு வேற வந்திருக்கான், அதுவும் ஒரு லேடி கிட்ட. இதுல இவன் ரவுடின்னு சொல்லிக்கிட்டு திரியிறான். எப்படியோ ஜீவா இன்னைக்கு நழுவிட்டா. நாளைக்கு எப்படியாவது அவளோட மருந்தை மாத்தி வச்சிடணும்.